தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மூன்றாவது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் அமமுக எம்எல்ஏ காமராஜை காணவில்லை என்றும் விஜய் தரப்பினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆளுநர் அர்லேகரிடம் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் புகார் அளித்துள்ளார். நூற்றி 8 எம்எல்ஏக்களுடன் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க மேலும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்டது. காங்கிரஸ் தனது 5 எம்எல்ஏக்களுடன் ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கியது. அதைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுக்கு கடிதம் வாயிலாக அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் தலைவர்கள் நிர்வாகிகளை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு கோரினர். இந்த முயற்சி பலனளித்தது. சிபிஐ மற்றும் சிபிஎம் அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து ஆதரவளிப்பதாக முடிவெடுத்து தங்களது ஆதரவு கடிதங்களை அதிகாரப்பூர்வமாக தாவேகாவிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சிகளின் மாநில செயலாளர்கள் மக்களாட்சி அமையவே தாவேகாவுக்கு சிபிஐ, சிபிஎம் ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தனர். இது மக்கள் அளித்த தீர்ப்பு. அவர்கள்தான் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். ஏனெனில் அவர்கள் அரசமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளால், விடுதலை சிறுத்தைகளால் தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிவுதான். இந்த ஜனநாயக முன்மொழிவு சிறுமையானால் உள்துறை அமைச்சர் அவரது ஆட்சி நடைபெறும், கவர்னர் ஆட்சி நடைபெறும். அது ஏற்கத்தக்கதல்ல. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம். வெளியில் இருந்த ஆதரவு இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். இதனால் தாவேகாவின் பலம் 116ஆக உயர்ந்த சூழலில் விசிகாவும் ஐயுஎம்எல் கட்சியும் தாவேகாவுக்கு ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகின. இதையடுத்து தாவேகா ஆதரவு 120ஆக அதிகரித்ததாக கருதப்பட்டது. இந்த சூழலில் அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டுமென திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த சூழலில் சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகைக்கு சென்ற தாவேகா தலைவர் விஜய் மூன்றாவது முறையாக ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்கும் விழா இன்று நடைபெறும் என பரவலாக பேசப்பட்ட நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழாவுக்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. தாவேகாவினர் கொண்டாட்டங்களுக்கு இடையே ஐயுஎம்எல் கட்சி தனது ஆதரவை திரும்பப் பெறுவதாக அதிர்ச்சி கொடுத்தது. அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மறுபுறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் ஆட்சியில் பங்கு, துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட நிபந்தனைகள் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் கசிந்தன. அது தொடர்பாக விசிக நிலைப்பாட்டை திருமாவளவன் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலையில் தமிழக அரசியலில் ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் நடந்து கொண்டிருந்த சூழலில் இரவில் ஆளுநர் அர்லேகரை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்தார். மன்னார்குடி தொகுதி அமமுக எம்எல்ஏ எஸ். காமராஜ் நேற்று மாலை முதல் காணவில்லை என்றும் தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடப்பதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் தரப்பினர் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்க முடியும் என குற்றம் சாட்டினார். ஆதரவு கடித டிவிகேக்கு வந்திருக்குன்னா டிவிகே தலைவர் தானே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தவிச்சுட்டு நிற்கிறாரு. அதனால அவர் மேலதான் சந்தேகம் வருது. வேற யார் மேல வர முடியும்? தூய சக்திங்கிற பேர்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அராஜகம் பண்ற டிவிகே மேலதான் வரும். டிவிகே தலைவர் தான் முதலமைச்சர். யாரு எல்லாத்தையும் போன்ல பேசி ஆதரவு கேட்டுட்டு இருக்கிறது? ராவணன் சீத்தையை கவர்ந்த மாதிரி எதிர்கட்சிகளை கவர்றது யாரு? இது ஒரு குதிரை பேரம் தான். அதான் இருக்கணும். அடுத்த சில மணி நேரத்தில் அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்தார். அவர் வருகையை அறிந்து டிடிவி தினகரனும் மீண்டும் அங்கு விரைந்தார். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் என்ன நடந்தது என்பதை விவரமாக கூறினர். அந்த போர்ஜரி கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தவர்கள் யார்? அது டிவிகே காரங்க தான் கொடுத்ததா தான் எங்க வக்கீல் சொல்றாரு. அதை வச்சுதான், அந்த லெட்டர் வந்ததை வச்சுதான்
அவங்க கவர்னர் மாளிகையிலேருந்து திரு காமராஜ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணதும் பயந்துட்டு கிளம்பி. இதுதான் நடந்தது. உங்க கையெழுத்து தானே? இல்ல நம்மளோட இல்ல. உங்க கையெழுத்தே இல்லாத. ஆமா 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 ஆமா. இவர் மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி வந்து சொன்னோம். இது மணி மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்கு செக்ரட்டரி பேசினாரு. 18 நேரம் அட்வொகேட் அழைச்சி போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி லீகலா கொண்டு போகலாம்னு கேட்டுட்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசியல் வடிவத்தையே மாற்றும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இடையே இதுவரை ஆளுநர் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வை 7,91,654 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் 4,06,167 மாணவிகளும் 3,47,527 மாணவர்களும் என மொத்தம் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 93.19%, மாணவிகள் 97% தேர்ச்சி அடைந்திருப்பதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தமுள்ள 7,536 மேல்நிலைப் பள்ளிகளில் 489 அரசு பள்ளிகள் உட்பட 2,639 பள்ளிகள் 100% தேர்ச்சி என்ற இலக்கை தொட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகள் 92.16% தேர்ச்சியையும், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 96.14% தேர்ச்சியையும், தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.72% தேர்ச்சியையும் பதிவு செய்துள்ளன. பாட வாரியாக அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 99.84% பேரும், உயிரியலில் 99.49% பேரும், கணிதத்தில் 99.12% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணினி பயன்பாடுகளில் 2,099 பேரும், கணக்கு பதிவியலில் 1,946 பேரும் முழு மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. 98.05 தேர்ச்சியுடன் சிவகங்கை 2ஆம் இடத்திலும், 97.63% தேர்ச்சியுடன் கன்னியாகுமரி 3ஆம் இடத்திலும் உள்ளன. குறைந்தபட்சமாக விழுப்புரத்தில் 85.92% மட்டுமே தேர்ச்சி சதவீதம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ராணிப்பேட்டையில் 88.20%, வேலூரில் 90.73% குறைவான தேர்ச்சி சதவீதம் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 95.43% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 90.60 பதிவாகியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் +2 தேர்ச்சி சதவீதம் படிப்படியாக உயர்ந்து 1.44% அதிகரித்துள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரக்கூடிய 13ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும், விடைத்தாள் நகல் கோரி வரக்கூடிய 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும், மறுகூட்டலுக்கு ஜூன் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை துணைத் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்கும் அரசு PM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் PM-ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் கையெழுத்திடக் கோரி தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அண்மையில் கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மத்திய அரசு என்ன மிரட்டினாலும் இந்த திட்டத்தில் இணையக்கூடாது என்று கூறினார். ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லி உங்களை மிரட்டினாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அதுக்கு பயந்து ஆயிடாயிடுதுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அந்த தமிழகமே உங்கள் பின்பு நிற்கும். அது இந்த கட்சி அந்த கட்சியெலாம் இதெல்லாம் அரசியல் பார்க்காம தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து அனைவருமே நம்ம ஓரணியில் நாம் நிற்போம் என்கின்ற அந்த செய்தியையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இதனிடையே மத்திய அரசின் PM-ஸ்ரீ திட்டத்தை கண்டித்து சேலத்தில் இந்திய மாணவ சங்கத்தினர் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குலக்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி முறிந்த நிலையில் மக்களவையில் தங்களின் இருக்கைகளை மாற்ற வேண்டும் என சபாநாயகருக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி எழுதியுள்ள கடிதத்தில் திமுக எம்பிக்களின் இருக்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அருகில் அமர்வது ஏற்புடையதாக இருக்காது எனவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுத்து ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கூட்டத்தில் தங்களது பணிகளை திமுக எம்பிக்கள் தொடர்ந்து செய்யும் வகையில் தங்களுக்கு தனி இருக்கைகள் வழங்க வேண்டும் எனவும் கனிமொழி தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தாவேக அமைச்சரவையில் பங்கேற்பதா அல்லது வெளியில் இருந்து ஆதரவு தருவது என்பது குறித்து காங்கிரஸ் தலைமை பரிசீலித்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது ஜனநாயகத்தின் அடிப்படை தத்துவம் என்றும் கூறினார். அது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும். 2 அமைச்சர் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க, எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்தோம். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் தமிழக அரசியல் நிலவரங்களை ராகுல் காந்தி கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி enquiring about the monitoring the situation, speaking with Vijay sir. All leaders are monitoring the situation of Tamil Nadu. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியிருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் கிருஷ்ணோடங்கர் தெரிவித்தார். ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதிக்காவிட்டால் தாவேகா நீதிமன்றம் செல்லலாம் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய எண்ணிக்கையை கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. முதலில் அவர் கொடுத்தது 35% என்று கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆளுநர் சொன்ன பதில், எங்களுக்கு எண்ணிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆளுநரை பொறுத்தமட்டில் அவருக்குள்ள அதிகாரத்தை அவர் தெரிவிப்பார். அதே மீறி அவர் போக வேண்டும் என்றால் அவர் நீதிமன்றத்தில் போய் அவர்களை சந்திக்கலாம். ஆட்சி அமைப்பு தொடர்பாக ஆளுநர் கேட்கக்கூடிய ஆதாரங்களை அளித்து தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதில் பாஜகவுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். ஒரு கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டப்பேரவை தான். அது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பெல்லாம் இருக்கு. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லைங்க. பட் இன்னைக்கு கவர்னர் என்ன கேட்கிறாரு? ஆதரவு கடிதங்கள், தேவைப்படக்கூடிய ஆதாரங்கள், இதுதான் கவர்னர் கேட்கிறாரு. இது கூட கேட்கக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றும் காங்கிரஸ் அவமானப்பட போவது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் பாஜக முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பதவியேற்க உள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 207 பாஜக வெற்றி பெற்று திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடைபெற்றதாக குற்றம் சாட்டி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக முடியாது என்று மம்தா பானர்ஜி அறிவித்த நிலையில் சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டார். இந்நிலையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சுவேந்து அதிகாரி சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, அந்நிய சித்தாந்தங்களின் செல்வாக்கினால் உருவான ஆட்சியிலிருந்து மேற்கு வங்கத்தை மீட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுவேந்து அதிகாரி ஆளுநர் RN ரவியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சுவேந்து அதிகாரி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு கொல்கத்தாவில் பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. கர்நாடக அரசின் இலவச டிக்கெட் கோரிக்கையால் தான் IPL இறுதிப் போட்டியில் பெங்களூருக்கு பதிலாக அகமதாபாத்திற்கு மாற்றப்பட்டதாக IPL தலைவர் அருண் துமால் தெரிவித்துள்ளார். IPL-இல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நடப்பு சாம்பியனாக இருப்பதால் வழக்கப்படி நடப்பு IPL தொடரின் இறுதிப் போட்டியை வரும் 31ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் இது தற்போது குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திற்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்து விளக்கமளித்த IPL தலைவர் அருண் துமால், ரசிகர்களுக்கான டிக்கெட் கிடைத்ததை உறுதி செய்வதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். கர்நாடக கிரிக்கெட் சங்கத்திற்கு மைதானத்தில் உள்ள ஒட்டுமொத்த இருக்கைகள் 15% அளவிற்கு இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படும் நிலையில் அவர்கள் கூடுதலாக 10,057 டிக்கெட்டுகள் கேட்டதாக அருண் துமால் கூறினார். சிறப்பு விருந்தினர்கள், கிரிக்கெட் கிளப்புகள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்காக சலுகை விலையிலும் இலவசமாகவும் ஆயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 35,000 பேர் மட்டும் அமரும் வகையில் உள்ள மைதானத்தில் ரசிகர்களுக்கு 20,000 டிக்கெட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலை ஏற்பட்டதால் இறுதிப் போட்டியை அகமதாபாத்திற்கு மாற்றியதாக அருண் துமால் தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் தாவேக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாததால் அக்கட்சியை ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருந்தார். ஏற்கனவே 2 முறை விஜய் ஆளுநரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரியிருந்த போதிலும் பெரும்பான்மை இருப்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியாததால் அழைக்கவில்லை என ஆளுநர் தரப்பில் விளக்கம் தரப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டு வாக்காளர்களின் முடிவை வரவேற்கும் வகையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன.
இதனையடுத்து பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த தொண்டர்கள் சரவெடிகளை வெடித்து மேளதாளம் முழங்க உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் பேருந்து நிலைய சந்திப்பில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்து மேள தாளங்கள் முழங்க நடனமாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியிலும் தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்யூனிஸ்டுகள் தங்கள் ஆதரவை அளித்தவுடன் தாவேகா தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆளுநரை சந்தித்தார். கடந்த இருமுறை ஆளுநரை சந்தித்தபோது விஜய் தரப்பில் பூங்கொத்து கொடுக்காததை பலரும் விமர்சித்தனர். இந்நிலையில் இந்த முறை விஜய் பூங்கொத்தோடு சென்று ஆளுநரை சந்தித்தார். அரசியல் நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது வெள்ளை சட்டை, பீச் நிற பேண்ட் அணிந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் விஜய் ஜீன்ஸ் பேண்ட்டுடன் காணப்பட்டார். மேலும் கையில் சிவப்பு கயிறு, நெற்றியில் குங்கும பொட்டு என புதிய கெட்டப்புடன் காணப்பட்டார். அதைத் தொடர்ந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளின் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று விஜய் நன்றி கூறினார். அவருடன் தாவேகாவைச் சேர்ந்த ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியுள்ள நிலையில் இக்கட்டான நிலையில் நாங்கள் யாரையும் கைவிட மாட்டோம் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோருடன் உள்ள புகைப்படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அகிலேஷ் யாதவ் இக்கட்டான நிலையில் விட்டு செல்பவர்கள் நாங்கள் இல்லை என பதிவிட்டுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நல்லிணக்க பயணம் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டார். சகோதரத்துவத்தை பரப்பும் வகையில் ராகுல் காந்தியின் இந்த பயணம் அமைந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ராணுவ அதிகாரி சோபியா குரோஷியை தரக்குறைவாக விமர்சித்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமைச்சர் குன்வர் விஜய் ஷா மன்னிப்பு கோரியதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கேட்கும் மன்னிப்பு செல்லாது என திட்டவட்டமாக தெரிவித்தது. சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை 4 வாரங்களுக்குள் செயல்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு நீதிமன்றம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தாவேகாவினர் வெடித்த பட்டாசு அந்த வழியாக சென்ற பேருந்து மற்றும் பொதுமக்கள் மீது விழுந்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியமைக்க தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைத்ததாக பரவிய தகவலை அடுத்து கீரமங்கலம் பேருந்து நிலையம் பகுதியில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தனர். இது அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து மற்றும் பொதுமக்கள் மீது விழுந்தது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலை தணிக்க கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரிச்சாலை மற்றும் ஏரிக்கரை பகுதியில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
பழைய குற்றால அருவியில் குடிக்க 20 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுபோன்ற கட்டணங்களை குறைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரக்கூடிய சீசன் காலங்களில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்ததன் 81வது ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் எட்டியன் ரோலன் பியக் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேந்தமங்கலம், எருமப்பட்டி, முதலைப்பட்டி, வள்ளிபுரம், வேட்டாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. நாமக்கல் நகரில் காலை முழுவதும் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் திடீரென மழை பெய்தது. அதேபோல் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, குமரமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் வடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. பார்வதிபுரம், ஐயனேரி, காட்டுக்கொள்ளை, ஆபத்தானபுரம், மறுவாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தும்மலப்பட்டி முத்தாலம்மன் கோயில் உற்சவ விழாவை முன்னிட்டு 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தநாடு கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். மாவட்டம் முசிறியம் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். கோயிலில் இருந்து தாம்பூலங்களில் சீர்வரிசை எடுத்து வந்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தாவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். முதகை அருகே நிலத்தகராறு காரணமாக தோடர் பழங்குடியினர் கிராமத்தில் 3 வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவிட்டுபேடுமந்து கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கிராமத்தினருடனான நிலத்தகராறு காரணமாக இரவில் வாகனங்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். 3 வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.